சொல்றாங்க. எனக்கு சரியா தெரியல. பாஜக அரசு வந்து மாநில அரசு வந்து என்ன குற்றம் சொல்லுவாங்க அப்படின்னா, பொதுத்துறை சொத்துக்கள் எல்லாமே வந்து நீங்க தனியாருக்கு வித்துட்டீங்க. அது நம்ம வந்து பெரிய விமர்சனமாக இருந்தது. இப்ப மாநகரங்களுக்கு கீழே இருக்கக்கூடிய துப்புரவு தொழிலாளர்களை கார்பரேட்டுக்கு விற்கிறது, இது ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன வித்தியாசமும் இல்லை, ரெண்டும் ஒண்ணுதான். அதுதான் நம்ம அண்ணன் சீமான் அவங்க சொல்லுவாங்கல்ல, அங்க அவங்க இங்க இவங்க, ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம் கிடையாது. இன்னைக்கு நேஷனல் பார்ட்டி தேவையில்லை. அதாவது நேஷனல் பார்ட்டி, திராவிடியன் பார்ட்டிஸ் இவங்க என்ன அட்டூழியங்கள் இத்தனை வருஷத்துல பண்ணிட்டு இருக்காங்கிறத நீங்க ஒரு தராசுல எடுத்து எடை போட்டு பாத்தீங்கன்னா ரெண்டுத்துக்குமே எந்த வித்தியாசமுமே இருக்காது. தாழ்த்தப்பட்ட சமூகம் நடக்கக்கூடிய அந்த ஆணவ படுகொலைகள், ஒடுக்கப்பட்ட சமூகம் அது நேரடியாக போறாங்க, குற்றம் விசாரிக்கிறாங்க. எல்லா அரசியல் கட்சி தலைவர்களும் நாம அதை பார்க்க முடியும். இதுக்கு ஏன் வந்து வரலாம்? ஏன்னா அது சமூக நீதி மாடல். சமூக நீதிக்கு ஆக்சுவலா களத்துல போராடுற அரசு கிடையாது. அதற்கான இயந்திரம் இங்க கிடையாது. இவங்களுக்கு அதுக்கு இந்த ஆட்சியாளர்களுக்கு இவர்கள் மீது அக்கறையும் கிடையாது. அதாவது ஒடுக்கப்பட்டவர்கள் மீது எந்த விதமான அக்கறையுமே கிடையாது. இவங்க மூளைக்குள்ள சாதி உட்கார்ந்துட்டு இருக்கு. வெளியே தான் சமூக நீதி மாடல். அதாவது ஒரு விஷயம் வந்து இப்ப முன்னாடிக்கு சோசியல் மீடியால ரொம்ப அலர்ட்டா இருக்கனால இவங்க பூசி மூடி வைக்கக்கூடிய விஷயங்கள் வந்து ரொம்ப ஈஸியா ஓபன்ல வந்துருது, வெளியே வந்துருது. அப்ப அந்த மாடல் என்ன பண்ணுனா, ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சோன்னு ரொம்ப கம்ஃபர்டபிளா அதுல போயிட்டு பொருத்திக்கும். ஆனா சிக்கல் நிஜமாவே நடந்துட்டு இருக்கும் போது நீ நிஜமாவே சமூக நீதி அரசா இருந்தா இந்த மக்களுக்காக தானே நீ வந்து நின்றுக்கணும்.